நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான். இவர் கடந்த 10 வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர். ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. எழுத்தாளர், கவிஞர், தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் ராகு கிரகத்தினை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில நேயர்கள் கேட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பிச்சைமணி என்பவர் கேட்டுள்ள கேள்வி. அவரின் உறவினரின் பெண் பெயர் சுகன்யா. பிறந்த தேதி 28/3/90, நேரம் 5:35 PM. பிறந்த இடம் சின்னமனூர், தேனி மாவட்டம். இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும் என கூறும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். சுகன்யாவின் ஜாதகம் இந்த ஸ்க்ரீனில் வருது. 28/3/1990, 5:35 PM தேனியில் பிறந்ததாக நீங்கள் நேரம் கொடுத்துருக்கீங்க. 5:35 PM அப்படிங்கிறது சரியான நேரமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடன் எடுத்துக்கொள்ளும் முதல் சுவாசத்தை தான் லக்னம் அப்படின்னு நாங்கள் கணக்கிடுறோம். இதில் ஒரு 2 நிமிஷத்தை கம்மி பண்ணினோம்னா 5:32, 33 அப்படின்னு போட்டோம்னா அது சிம்ம லக்னமாக வருது. நீங்கள் கொடுத்த அந்த 5:35 PM படி கன்னி லக்னம். லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் நீசமாக இருக்குது. ஆனாலும் பரிவர்த்தனை ஆகிருக்கு. நீசமாக இருக்குது. லக்னாதிபதி நீசம் அப்படிங்கிற ஒரு நிலையில் 35 வயதுக்கு மேலே தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை. ஆனாலும் இங்கே 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. சனி, செவ்வாய், ராகு அப்படின்னு முக்கூட்டு கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப தாமத குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதே நீங்கள் இன்னும் 2 நிமிஷம் அதிகமாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சிம்ம லக்னமாக வருது. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அதற்கு 12இல் மறைந்து செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சிருக்கு. அதனால் இது பொதுவெளியில் பலன் சொல்ல முடியாத ஒரு ஜாதகம். நீங்கள் இது தனிப்பட்ட முறையில் கேட்டுக்குங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த நேரத்தின்படி இது லக்ன சந்தியாக வருது. 2 நிமிஷத்துக்கு முன்னால் போட்டால் சிம்ம லக்னமாகவும், நீங்கள் கொடுத்த நேரத்துக்கு போட்டால் கன்னியா லக்னமாகவும் வருது. அதனால் இதை பொதுவெளியில் பலன் சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் பலன் சொல்லும்போது விதிகளை சொல்லி தான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். 5ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, அதனால் இப்படி நடக்கும். 7ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, அதனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பிறந்த நேரத்தை இப்படி இது ஆக்சுவலி லக்ன சந்தியில் பிறந்த ஜாதகம். அது நமக்கு சரியாக தெரியணும். அதாவது 5:35 அல்லது 5:33 அப்படின்னு அந்த மற்ற குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். அதனால தான் நான் அந்த விதிகளை சொல்லி தான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ பிறந்த நேரத்தை சரியாக கொடுக்காம எனக்கு நீங்கள் சொன்னபடி நடக்கலையே அப்படின்னு கேட்பீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த நிலையில் இருக்குது, அதனால் இவ்வளவு தாமதம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விதிகளை சொல்லி விளக்கத்தை கொடுக்குறேன். இரண்டாவதாக ஜெகதீஸ்வரி என்பவர் கேட்டுள்ள கேள்வி. இவர் முன்பே தனது மகளுக்கு எப்போது திருமணம் அமையும் என கேட்டிருந்தார். பிறந்த இடம் கூறாததால் சொல்ல முடியவில்லை. இப்போது அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அவரின் மகளின் பெயர் கனகப்பிரியா. பிறந்த நாள் 20/9/91, 8:50 PM. நட்சத்திரம் அவிட்டம், ராசி மகரம். பிறந்த ஊர் கோவை. திருமணம் எப்போது நடைபெறும் என கேட்டுள்ளார். நல்ல பதிலாக சொல்லுங்கள். கனகப்பிரியா அவங்களோட ஜாதகம் இந்த ஸ்க்ரீனில் வருது. 20/9/1991, 8:50 PM அப்படின்ற ஒரு நேரத்தை கொடுத்துருக்கீங்க.
இவங்களுக்கு இப்போது வந்து குரு தசை சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் குரு தசையில் சுக்கிர புத்தி, சந்திர தசையில் புதன் புத்தி அல்லது புதன் தசையில் சந்திர புத்தி, சனி தசையில் சூரிய புத்தி, சூரிய தசையில் சனி புத்தி, இப்படி எதிரெதிர் கிரகங்களுடைய அந்த தசை புத்தி நடக்கும்போது அது நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. இவங்களுக்கு வந்து 20/5/2026 இந்த குரு தசை சுக்கிர புத்தி முடியுது. அது முடிஞ்ச உடனே இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். 5ஆம் அதிபதி சூரியனும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். ஆக குரு தசை சூரிய புத்தி வர்றப்ப இவங்களுக்கு கல்யாணம், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது 5ஆவது மாதம் மே மாதம் 2026க்கு மேலே தான் இவங்களுக்கு திருமணம். வாழ்த்துக்கள். மூன்றாவதாக எனது ஒரு கேள்வி. நாடி ஜோதிடம் குறித்த ஒரு புரிதலை, தெளிவான அறிவியல் விளக்கத்தினை, அதன் உண்மைத்தன்மையினை நேயர்கள் புரிந்து கொள்ளுமாறு ஒரு சிறிய விளக்கம் கொடுங்க. நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்டது. அது 2000 ஆண்டுக்கு முன்னாலேருந்து எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பிறக்க போகும் மனிதர்களுக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கு தெளிவான பதில் இல்லை. அடுத்து நாம் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும், அந்த நாடி ஜோதிடம் கற்றுக்கணும், கற்று தருவீங்களா அப்படின்னா அதுக்கு சரியான பதில் தரமாட்டுறாங்க. ஏன்னா இது நாங்கள் வந்து பரம்பரையாக குலத்தொழிலாக தான் செய்வோம் அப்படின்ற ஒரு பதிலுக்கு தர்றாங்க. அடுத்ததாக வந்து அவங்க நம்ம போன உடனே அந்த கைரேகையை கேட்குறாங்க. நம்மளுடைய கைரேகையை வச்சுட்டு இன்றைக்கி கிடைக்கல, இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்ரஸை வாங்குகிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்தோடனே நம்ம அப்புறம் கிடைக்கிது அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிவிட்டு, கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய பேரை கேட்குறாங்க. அதாவது இது முதல் எழுத்து என்ன, உங்கள் பேர், இது கடைசி எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது அம்மா பேர், அப்பா பேர் எல்லாமே இப்படி கேட்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னா, இது வந்து கடவுளோட திருநாமம், முருகனோட திருநாமம், பெருமாளோட திருநாமம், இப்படி தானே, இது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதற்கு இப்போ தான் வந்து ஒரு நித்தீஷு, ரித்தீஷு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடலான பேரெல்லாம் இப்போ தான் நம்ம சமீபத்தில் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து கடவுளோட திருநாமங்களை தான் பேராக வச்சுக்கிட்டோம். அதாவது முருகன், பெருமாள் அப்படிங்கிற மாதிரியான பேர் தான் நிறைய வந்திருக்கு. இதில் வந்து பெண்களுக்கு வந்து இப்போ மதுரை பக்கம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மதுரை பக்கத்தில் வந்து பாண்டியம்மாள், முனியம்மாள், பிச்சையம்மாள் இப்படி தான் பேர் இருக்குது. ஆண்கள் பேர் வந்து கருப்பையன், இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து சில இடங்களில் தஞ்சாவூர் மாவட்டங்களில் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஈஸ்வரி அப்படின்னு முடிகிற மாதிரி மகேஸ்வரி, பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி இந்த பேர்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுவா, இந்த எழுத்தில் முடியுதா, இந்த எழுத்தில் துவங்குதா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. இதிலே அவங்க பாதி ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்ததாக அவங்க வந்து வீட்டுக்கும் அருகில் கோயில் இருக்கும், அப்புறம் நீர்நிலைகள் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ தான் தெருவு கோயில் இருக்குது. அந்த கோயில் அப்படின்னு வந்தால் அது பக்கத்தில் ஒரு ஆறோ குளமோ கட்டாயமாக இருக்கும். அதை ஒரு இதுவாக சொல்கிறாங்க, அதை ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நித்தீஷு, ரித்தீஷு, ராகேஷு இந்த மாதிரி பேர் வச்ச ஒருத்தவங்களுக்கு போய் அந்த நாடி ஜோதிடம் எடுக்கும்போது அவங்க அந்த பேரை சரியாக சொல்கிறதில்ல. இல்லை என் பேர் இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக இதுதான் என் பேர், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை ஓலைச்சுவடியில் இப்படி தான் இருக்குது, உங்களுடைய தமிழ் பேர் போன ஜென்மத்தில் இது, அதற்கு முதல் ஜென்மத்தில் இது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கே கிடைச்சிது. எனக்கு பேர் தெரியாமல் அவங்க வந்து எனக்கு ஒரு புது பேரை கொடுத்தாங்க. அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய ஜாதகத்தின்படி பிறந்த நேரம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அவங்க போடுறபடி லக்னம் மாறி போகுது.
இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை தான் ஓரளவு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய தந்தை பேர் தாயார் பேர் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோயில் இருக்கும், குளம் இருக்கும், ஒரு பெரிய கட்டடம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நாடி ஜோதிடத்தை பார்த்துட்டு வந்து அதன் பிறகு நடக்கிற நிகழ்வுகளையெல்லாம் சரியாக சொல்லலை. அதனால் இந்த நாடி ஜோதிடத்தின் அவ்வளோ ஒரு நம்பிக்கைத்தன்மை உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி. நேயர்கள் அனைவரும் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். கேள்வி கேட்ட அனைவருக்கும் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.